ஏண்டா அப்போல்லாம் நாங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம் இல்லை ஏதோ ஸ்டேஜில் ஏதோ ப்ரெசன்டேஷன் பண்ண சொல்லிக்கிறாங்க ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ அப்படின்னா கண்ணாடி முன்னாடி நின்று நாங்கள் எழுதின ஸ்கிரிப்டை வந்து படித்து பார்த்து நம்ம ஃபேஸ் எக்ஸ்பிரஷனை எங்கெங்கே அந்த வார்த்தை எப்படி எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இப்போ உங்கள் கையில் எவ்வளோ அழகான ஒரு டெக்னாலஜி இருக்குது, ஃபோன் இருக்குல்ல, அழகாக ஆன் பண்ணி வச்சுட்டு நீ பேசுகிறத அழகாக நீயே ஒரு வீடியோ எடுத்து உன்னோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷனை நீ வந்து வார்த்தைகளை பயன்படுத்துகிற விதம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீயே போட்டு பார்த்து எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் இருக்குன்னு சரி பண்ணி இன்டர்வியூவில் போய் பேசும்போது நல்ல ப்ரெசன்டபுள் மேனரில் அழகாக பண்ணலாம்டா. என்னைக்காவது ஒரு நாள் நீ ஃபோனை ஆன் பண்ணி வச்சுட்டு ஒருத்தவங்க கேள்வி கேட்குற மாதிரியும் நீ பதில் சொல்கிற மாதிரியும் நீயே ஒரு இன்டர்வியூ வீடியோ மாதிரி தயார் பண்ணி வச்சுருந்துருக்கியா? அதுலலாம் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது இல்லை? நம்ம கையில் இருக்க டெக்னாலஜியை நம்ம முன்னேற்றத்துக்காக பயன்படுத்தணும்டா. எவ்வளோ அழகான விஷயங்கள் வச்சுருக்கோண்டா டெக்னாலஜியில். ஸ்மார்ட் ஃபோனை எவ்வளோ விஷயங்கள் சாதிக்கலாம்டா இதை வச்சு இல்லை? நம்மக்கிட்ட இருக்க பிரச்சனைகள் நம்மக்கிட்ட இருக்க குறைகள் எல்லாம் சரி பண்ணிக்கிறதுக்கு அழகான ஒரு டிவைஸ்டா அது. அது எங்கே ஒழுங்காக யூஸ் பண்ணுறீங்க? நியாயமாடா இதெல்லாம்?